அஸ்ஸலாமு அலைக்கும். குட் ஈவினிங். நான் பேசுறது தெளிவா கேக்குதா? குட் ஈவினிங் சார். கேக்குது. ஓகே. இப்ப நீங்க இதுக்கு முன்ன இந்த எஜுகேஷன் அண்ட் சைக்காலஜி பாடம் படிச்சிருக்கீங்களா? இந்த 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 ப்ரோக்ராம்ல சைக்காலஜி இதுக்கு முன்ன படிச்சிருக்கீங்களா நீங்க? இல்ல சார். ஓகே. வேற ஏதாவது சில பாடநெறிகள் அப்படி படிச்சிருக்கீங்களா? எஜுகேஷன் டெக்னாலஜியும் மெஷர்மெண்ட்ஸும் படிச்சிருக்கோம். ஓகே. அப்ப இந்த இதுல நீங்க என்ன எஜுகேஷனல் சைக்காலஜி படிக்கல. ஓகே. ரைட். இப்ப இது என்னென்றால் கல்வி உளவியல் தான் எங்களோட இந்த பாடம். இந்த கல்வி உளவியல் என்கிற அந்த பாடத்துக்கு வருவதற்கு முன்னால் உளவியல் என்றால் என்ன என்று உங்களால சொல்லிடுமா? எத்தனை பேர் வருவாங்க? இதை விட இன்னும் வருவாங்களா? எங்களோட இதுல ஜாயின் ஆவாங்களா? சார் நார்மலா 16 பேருக்கு இருப்போம் சார். ஓகே. அப்ப இப்படி எங்க கொஞ்சம் லேட் ஆகி தான் ஜாயின் ஆவாங்களா? இப்படி இப்போ ஒரு 7-8 பேர் தான் இருக்காங்க. ஓகே. அப்ப நான் கேட்டேன், சைக்காலஜிண்டா நாங்க அப்ப கண்டினியூ பண்ணுவோம். ஜாயின் ஆட்கள் ஆகட்டும். என்ன சைக்காலஜி அதாவது உளவியல் என்றால் என்ன என்று சும்மா நீங்க விளங்கி வச்சுக்கிறது ஏதாவது சொல்லிடுமா? உளவியல் என்றால் என்ன? என்ன நம்மட இந்த இத நம்மளோட வகுப்பை அமைதிப்படுத்தணுமாம்டா கேள்வி ஒன்று கேட்டா சரி எல்லாரும் அமைதியாயிருவீங்க. அப்படியா? நீங்க இப்ப இதுக்கு நீங்க வரைவிலக்கணம் சொல்லணும் அல்ல நீங்க பெரிசா விளக்கம் சொல்லணும் இல்ல. சும்மா உளவியல் என்பதன் ஊடாக நீங்க இப்ப உளவியல் என்ற சொல்ல ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்கானே. இதுல நிறைய பேர் இருக்கீங்க சரிதானே? ஆனால் சத்தம் வராம இருக்கு. என்ன இந்த பேசா விரதம் அப்படி ஒன்றும் இல்லையே. ஓகே. அப்ப உளவியல் என்றால் என்ன என்ற ஒரு சும்மா சாதாரணமா ஒரு கேள்வி கேட்டால் நீங்க என்ன விளங்கி இருக்கீங்க அல்லது அந்த சொல்ல நீங்க ஏற்கனவே கேட்டிருப்பீங்க, பரிச்சயம் உங்களுக்கு இருக்கும். அந்த உளவியல் என்றால் என்ன என்று கேட்டால் நாங்க அதுக்கு என்ன சும்மா பரிமட்டாக ஒரு பதில் சொல்லலாம். மனதிட நடத்தைகள் பற்றி ஏதாவது நடத்தைகள் ஆய்வு செய்யற முறை சார். ஓகே ஓகே. மனதிட நடத்தைகள் தொடர்பாக ஆய்வு செய்யறேன்னு சொல்றேன். ஓகே. வேற ஏதாவது கருத்து? மனிதனுடைய எண்ணங்கள் செயற்பாடுகள் என்பவற்றை ஆய்வு செய்யும். மனிதண்ட எண்ணங்கள் செயற்பாடுகளை ஆய்வு செய்யும். ஓகே. நல்லா சொல்லுங்க. வேற ஏதாவது கருத்துக்கள்? மேகலா இருக்கே, இஸ்னா இருக்கீங்க, சசிகலா ஏதாவது சொல்லலாமா? நான் பேசுறது எல்லாருக்கும் தெளிவா கேக்குது தானே? ஓகே. அப்ப இந்த நாங்க பார்ப்போம் இந்த உளவியல். அதுக்கு முன்ன பாருங்க, இந்த நாங்க உளவியல் என்று சொல்ற இந்த ஆங்கிலத்துல சைக்காலஜி நாங்க பாவிப்போம். எனவே இந்த சைக்காலஜிங்கிற இந்த சொல் வந்து கிரேக்க சொல்லில இருந்து வந்த ஒரு சொல் தான் இந்த சைக்காலஜிங்கிற சொல் என்று சொல்லப்படும். அதாவது சைக்கி என்கின்ற ஒரு கிரேக்க சொல்லும் லோகோஸ் என்று சொல்லுகின்ற இன்னொரு கிரேக்க சொல்லும் சேர்ந்துதான் இந்த சைக்காலஜி என்கின்ற சொல் உருவாக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படும். சைக்கி என்றால் ஆன்மா அல்லது மனம் அல்லது சுயம், அதாவது சோல், மைண்டோ செல்ஃப் என்று சொல்றது.
அப்ப சைக்கிங்கிற சொல் ஒரு ஆன்மாவை அல்லது மனதை அல்லது எங்களோட செல்ஃப் சொல்ற அந்த சுயத்தை குறிக்கின்ற ஒரு விஷயமாக பார்க்கப்படும். லோகோஸ் என்பது ஆராய்தல் அல்லது தேடுதல் என்ற பொருள் எல்லாம் அதுக்கு இருக்கு. எனவே இப்ப மனதினுடைய செயற்பாடுகள் பற்றி அல்லது ஆன்மா பற்றி அல்லது ஒருவருடைய சுயம் பற்றி தேடுகின்ற ஒரு துறைதான் சைக்காலஜி என்று ஆரம்ப காலங்களில் சொல்லப்பட்டது. பண்டைய காலங்கள்ல உளவியல் என்றா ஆன்மாவை பற்றி பயிலுகின்ற ஒரு அறிவியல் அல்லது மனதை பற்றி பயிலுகின்ற ஒரு அறிவியல் துறைதான் உளவியல் என்று சொல்லப்பட்டது. ஆனால் காலப்போக்கில் இந்த உளவியல் என்ற சொல்லுக்கோ பல்வேறு விளக்கங்களும் வியாக்கியானங்களும் வழங்கப்பட்டு அது இப்ப மனம் பற்றி முறையாக ஆராய்கின்ற ஒரு துறைதான் உளவியல் என்று சொல்லப்பட்டு பின்னர் இறுதியாக மனித நடத்தை பற்றிய அறிவியல், the science of human behavior, மனித நடத்தைகளோடு தொடர்பட்ட ஒரு அறிவியல் தான் என்ன உளவியல் என்று சொல்லப்படும். ஏன் அப்படி சொல்லப்படுதாம் என்றால், இப்ப நாங்க ஆன்மா பற்றிய ஆய்வு அல்லது இந்த மனதை பற்றிய ஆய்வண்டெல்லாம் நாங்கள் இந்த உளவியலை பொறுத்தவரையில ஒரு மனிதனுடைய மனதில தோன்றுகின்ற எண்ணங்கள், செயற்பாடுகள் அல்லது அவருடைய சுயம் என்கின்ற விடயம்தான் அவருடைய வெளிப்படையான நடத்தைகளாக வருகிறது. எனவே ஒருவருடைய மனதை நாங்கள் உள்ளே புகுந்து ஆராய்வு செய்ய முடியாது. ஒருவருடைய நடத்தையை வைத்துக் கொண்டுதான் அவருடைய மனோநிலைகளை நாங்கள் ஆராய வேண்டியிருக்கு என்கின்ற அடிப்படையில மனித நடத்தைகளை பற்றி ஆய்வுக்கு உட்படுத்துகின்ற அல்லது மனித நடத்தைகளை பற்றி கற்கின்ற ஒரு துறைதான் உளவியல் என்று சொல்லுகின்ற துறை என்று வரையறுக்கப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். அப்ப இறுதியாக இப்ப உளவியல் என்றால் என்ன என்றால் அது ஒரு இரண்டு கிரேக்க சொல்லில இருந்து வந்துக்கு ஒன்று சைக்கி, லோகோஸ் அல்லது மனம் அல்லது சுயம் என்று சொல்லலாம். லோகோஸ் என்றால் ஆராய்தல் அல்லது தேடுதல் என்று பொருள் கொள்ளப்படும். எனவே பண்டைய காலங்கள்ல உளவியல் என்பது ஆன்மாவை பற்றி கற்கின்ற ஒரு கற்கை நெறி என்று சொல்லப்பட்டது. பின்னர் அது மனதை பற்றி என்ன அறிகின்ற ஒரு துறைதான் உளவியல் என்று சொல்லப்பட்டது. இறுதியாக உளவியல் என்பது மனிதனுடைய நடத்தைகளை பற்றி ஆய்வு செய்கின்ற ஒரு துறை என்று சொல்லப்படு. எனவே இப்ப எங்களால உளவியல் என்றால் என்ன என்றால் தெளிவான ஒரு விளக்கம் சொல்லலாமா? என்ன சொல்லலாமா? சத்தம் இல்லாம இருக்கே. அப்ப உளவியல் என்றால் என்ன என்ற ஒரு தெளிவான ஒரு விளக்கம் என்று சொல்லலாம். நீங்க சொன்ன மாதிரி மனதை பற்றி பற்றி கற்றுந்த கற்கை என்று சொல்லப்பட்டது. ஆனால் இப்போ அது என்ன சொல்லப்படுதாம் சொன்னால் மனிதனுடைய நடத்தைகளை பற்றி. ஏனென்றால் மனிதனுடைய மனதுக்கும் நடத்தைக்கும் இடையில நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. அதே போல மனதை நாங்கள் உள்ளே புகுந்து ஆய்வு செய்ய முடியாது. நடத்தைகளை அடிப்படையாக வைத்துத்தான் மனிதனுடைய எண்ணங்கள், மனம் அல்லது மனிதனுடைய ஆன்மா பற்றி ஆய்வு செய்ய முடியும் என்கின்ற அடிப்படையில மனித நடத்தைகளை பற்றி ஆய்வு செய்கின்ற ஒரு துறைதான் இந்த உளவியல் என்று சொல்லப்படும். அதே நேரம் இந்த உளவியலை பொறுத்தவரையில பல்வேறு துறைகள் காணப்படுகிறது. அதாவது உளவியலை நாங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் பல பிரிவுகளாக பிரித்து நோக்கலாம். அப்படி உங்களுக்கு தெரிஞ்ச உளவியலுடைய பிரிவுகள் அல்லது பகுதிகள் என்று நாங்க என்ன சொல்லலாம்? அல்லது உளவியல்ல வகை என்றும் சொல்லலாம். ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சது? கல்வி உளவியல், சமூக உளவியல், குழந்தை உளவியல். ஓகே, வெரி குட். கல்வி உளவியல்.
எஜுகேஷன் சைக்காலஜி. வேற சொல்லுங்க. சிறுவர் உளவியல். வெரி குட். சைல்ட் சைக்காலஜி. சரிதானே, சைல்ட் சைக்காலஜி சொல்றாங்க. அல்லது டெவலப்மெண்ட் சைக்காலஜி இருக்கு, விருத்தி உளவியல். அந்த விருத்தி உளவியல் என்பது சிறுவர்கள் ஒவ்வொரு கட்டமாக விருத்தி அடைந்து போகிற நிலைமைகளுடைய அவர்களுடைய தன்மைகள் பற்றி பேசுகின்ற ஒரு என்ன உளவியல் வகைதான். எனவே அது விருத்தி உளவியலும் கிட்டத்தட்ட சிறுவர் உளவியல் அல்லது சைல்ட் சைக்காலஜி என்று சொல்றதும் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்றுதான். வேற என்ன வகைகள் இருக்கு? வேற ஏதாவது வகைகள் இருக்கா? மருத்துவ உளவியல், மெடிக்கல் சைக்காலஜி. மருத்துவ உளவியல், மருத்துவ உளவியல், மெடிக்கல் சைக்காலஜி அப்படி இருக்கு. மெடிசின் படிக்கிற மாணவர்களுக்கு அல்லது என்ன இந்த மருத்துவத்துறையை கற்கின்றவர்களுக்கு இந்த மெடிக்கல் சைக்காலஜி, மருத்துவ உளவியல் என்ற ஒரு பாடமே தனி. ஓகே, வேற வேற சொல்லலாம். விலங்குலவியல், வேற விலங்குலவியல். ஓகே, பாப்போம் நாங்க என்னென்ன வகைகள் இருக்குன்னு நாங்க பார்க்கலாம். சரிதானே? இங்க பாருங்க, இதுல பல்வேறு வகைகள் இருக்கு, நாங்க பார்ப்போம். பொதுவாக ஜெனரல் சைக்காலஜி, அதாவது பொது உளவியல் என்ற உளவியல் பிரிவு அல்லது பொது உளவியல். பொதுவாக நாங்க உளவியல் என்று படிக்கின்ற அந்த பாடம் எங்கேயாவது நாங்க உளவியல் என்று நீங்க படிப்பீங்களா இருந்தால் அது எல்லா உளவியலுடைய அடிப்படைகளை உள்ளடக்கிய ஒரு பகுதியாக இருக்கும். எனவே ஜெனரல் சைக்காலஜி ஒரு சைக்காலஜி வகை இருக்கு பிரிவு. நீங்க சொன்ன மாதிரி குழந்தை உளவியல், சரிதானே? அப்படி சைல்ட் சைக்காலஜி இருக்கு. அந்த குழந்தை உளவியலை தான் சில நேரம் அல்லது விருத்தி உளவியல் என்றும் சொல்றாங்க. அதே போல நெறிப்புறல் உளவியல், அப்நார்மல் சைக்காலஜி ஒரு சைக்காலஜி உளவியல் துறையில் ஒரு துறை ஒன்று இருக்கு. என்னென்றால் இந்த அப்நார்மலான ஆட்கள் என்று நாங்க சொல்லுவோம் தானே, அதாவது பிரச்சனைகள், பாதிப்புகள், அந்த விடயங்கள் தொடர்ந்து நாங்க சொல்லுவோம். பொதுவாக கைட் அண்ட் கவுன்சிலிங் இருக்குதானே, உளவள துணை. அந்த கவுன்சிலிங்கிற விஷயத்திலே எல்லாம் சம்பந்தப்படுற உளவியல் இந்த அப்நார்மல் சைக்காலஜி சொல்ற நெறிப்புறல்வு அல்லது நெறிப்புறல் உளவியல் என்று நாங்கள் அதை சொல்லலாம். அதே போல உடற்கூற்று உளவியல் என்ற ஒரு வகை இருக்கு. உளவியல், உடற்கூற்று உளவியல். அதே போல இந்த கண்டெம்பரரி நடைமுறை உளவியல், நடைமுறை வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட அல்லது நடைமுறைப்படுத்துகின்ற அந்த அம்சத்தின் அடிப்படையில உளவியல் அப்படி ஒரு வகை ஒன்று சொல்றார். அதே போல ஒப்பீட்டு உளவியல், இது அப்ப கம்பேரிட்டிவ் சைக்காலஜி என்று சொல்றது ஒப்பீட்டு உளவியல். இரண்டு சார்ந்த விடயங்களை ஒப்பிடுதல், ஆண்களுடைய உளவியல் சார்ந்த விடயங்களை பெண்களுடைய உளவியல் சார்ந்த விடயங்களோடு ஒப்புறது, அல்லது வயது பருவங்களுக்கு இடையில் இருக்கின்ற உளவியல் வேற்றுமைகள் அப்படியான விடயங்களை ஒப்புறது. இப்ப அதாவது டீனேஜ் பருவத்தில் இருக்கிற ஆட்கள்ல சைக்காலஜி எப்படி இருக்கும், அதற்கு முன்னர் உள்ள பருவத்தில் இருக்கிற ஆட்களுடைய சைக்காலஜி எப்படி இருக்கு. அது நீங்க சொன்ன மாதிரி சமூக உளவியல், சோசியல் சைக்காலஜி இருக்கு தனி. அதே மாதிரி தான் இந்த ராணுவ உளவியல் அப்படி இருக்கு. ராணுவ உளவியல் என்றால் என்ன,
இப்ப இராணுவத்தினுடைய தந்திரங்கள் அல்லது இராணுவத்தில் இருக்கிறவர்களை நாங்கள் அவர்களை அந்த யுத்தத்தை நோக்கி நகர்த்துறதுக்கு அல்லது அந்த செயற்பாடுகளை முன்னெடுத்து செல்றதுக்கு அப்படி இருக்கு. அதே போல வியாபார உளவியல் என்றே இருக்கு. இப்படி பல வகைகள் இருக்கு உளவியல். நீங்க சொன்ன மாதிரி மருத்துவ உளவியல் இருக்கு. அப்ப இதுல குறிப்பிட்ட சில பிரிவுகள் அப்படியான விஷயங்களை மாத்திரம்தான் இதுல அடையாளப்படுத்தி இருக்கிறோம். அதுல மிக முக்கியமான ஒரு உளவியல் வகைதான் இந்த கல்வி உளவியல் என்று சொல்றேன், எஜுகேஷனல் சைக்காலஜி. அப்ப இந்த கல்வி உளவியல் என்பது மிக முக்கியமான இப்ப நீங்க சொல்லுங்க, என்ன சொல்லலாம்? கல்வி உளவியல் என்றால் என்ன என்ற ஒரு கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்லலாம்? ஏதாவது சொல்லலாமா? இப்ப நாங்க உளவியல் என்றால் என்ன எங்களுக்கு தெரியும், உளவியல்ல பிரிவுகள் என்னென்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். எனவே இப்ப கல்வி உளவியல், உளவியல்ல மிக பிரதானமான பிரிவுகள் ஒன்றுதான் எஜுகேஷனல் சைக்காலஜி சொல்ற கல்வி உளவியல். இப்ப எங்ககிட்ட ஒரு கேள்வி, கல்வி உளவியல் என்றால் என்ன என்று கேட்டால் நாங்க அதுக்கு என்ன பதில் சொல்லலாம்? சும்மா பொதுவாக கற்றல் கற்பித்தலின் போது பின்பற்றக்கூடிய நடவடிக்கைகள் பற்றிய ஆராய்வது சார். ஓகே, வெரி குட். வேற ஏதாவது கருத்துக்கள்? இதுல நிறைய பேர் இருக்கீங்க. சஃபா ஏதாவது சொல்லலாமா? நடத்தை மாற்றங்களை ஆராய்தல். நடத்தை மாற்றங்களை ஆராய்தல். ஓகே, வேற? கல்வி உளவியல் என்றால் என்ன என்ற கேள்வி எங்கிட்ட கேட்கப்பட்டால், அல்லது கல்வி உளவியல் என்பதன் மூலம் நீங்க விளங்கிக் கொள்ற விஷயம் என்ன என்று கேட்கப்பட்டால் என்ன சொல்லலாம்? வேற ஏதாவது கருத்துக்கள்? என்ன கருத்தும் இல்ல? ஓகே, பாப்போம். நான் இப்ப இதுல நீங்க பாருங்க, எஜுகேஷனல் சைக்காலஜி இந்த உளவியல் துறையில இடம்பெறுகின்ற நுட்ப முறைகள், அந்த நுட்ப முறைகளை வகுப்பறை செயல்களையும் சமூக வாழ்க்கையும் கற்பதற்கு பயன்படுத்துகின்ற ஒரு முயற்சி தான் கல்வி உளவியல் என்று சொல்லலாம். அதாவது உளவியல்ல காணப்படுகின்ற நுட்ப முறைகள், உளவியல் சார்ந்த ஆய்வு முறைகள், அந்த விடயங்களை வகுப்பறை செயற்பாடுகள் அல்லது கல்வி செயற்பாடுகளையும் சமூக வாழ்க்கையையும் நாங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு பயன்படுத்துறது கல்வி உளவியல் என்று சொல்லலாம் ஒரு கருத்து இருக்கு. அடுத்தது பாருங்க, ஒரு கருத்து, கல்வி உளவியல் பிரதானமாக கற்றல் கற்பித்தல் செயல்முறைகளை விளங்கிக் கொள்வதற்கும் அச்செயல்களை விருத்தி செய்வதற்குமான நுட்ப முறைகளை வலியுறுத்துகின்றது. ஆகவே கல்வி உளவியல் என்பது என்னன்னா, கற்றல் கற்பித்தல் செயல்முறை அது எப்படி நடைபெறுகிறது, கற்றல் கற்பித்தல் எப்படி நடக்குது, அதுல என்ன விடயங்கள் தாக்கம் செலுத்துதுங்கிற விடயங்களை எல்லாம் தெளிவாக நாங்க விளங்கிக் கொள்வதற்கும் அந்த கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளை விருத்தி செய்வதற்கான நுட்ப முறைகளை நாங்க அதோட தொடர்பட்ட விடயங்களை தெரிந்து கொள்வதற்கும் இந்த கல்வி உளவியல் முயற்சிக்கிறது என்ற கருத்தை அவர் சொல்றார். லிங்கன் என்பவருடைய ஒரு வரைவிலக்கணம், கல்வி உளவியல் என்பது கற்பவர் கற்றல் செயல்முறை கற்றல் சந்தர்ப்பங்கள் ஆகிய 3 அம்சங்களையும் உள்ளடக்கி இருக்கிறது. இது மிக
முக்கியமான கல்வி உலகத்துல ஒரு கற்கின்ற மாணவர்கள் மனிதர்கள் தொடர்பாக கல்வி உலகில படிக்க வேண்டியது. இடையில எங்களுக்கு கிளியர் இல்லாம போகுது. ஒவ்வொரு வயது பிரிவிலையும் இந்த பிள்ளைகளுடைய மைண்ட் செட்டப் எப்படி இருக்கு, அவர்களுடைய தன்மைகள் எப்படி இருக்கு. இப்ப நான் பேசுற தெளிவில்லாம இருக்கா? கொஞ்சம் மழைங்கிறதால சில நேரம் அந்த கவரேஜ் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு. இப்ப இருக்கா அப்படி? இல்ல சார், அப்படி விட்டு விட்டு வர மாதிரி இருக்கா? வடங்கள் என்னமா பேசிக்கிட்டே போகும்போது கிளியர் இல்லாம போகுது சார். சில நேரம் மழை கொஞ்சம் பெரிய அந்த இதால சில வேலை அப்படி சிக்கலா இருக்கும். அப்படி சிக்கல் நீங்க சொல்லுங்க பாப்போம். அப்ப இதுல பாருங்க, இப்ப கற்கின்ற மாணவனை பற்றி நாங்கள் அவருடைய வயது பிரிவுல என்னென்ன தன்மைகள் இருக்கும், ஒவ்வொரு வயதுக்கும் ஏற்ப அவர்களுடைய செயற்பாடுகள் அல்லது அவர்களுடைய உளநிலைகள், அவர்களுடைய இயலுமைகள் இதெல்லாம் எப்படி இருக்கும் என்று இந்த கல்வி உளவியல்ல கற்க வேண்டி இருக்கும். எனவே அது இந்த கல்வி உளவியலுடன் உள்ளடங்கி இருக்கின்ற ஒரு விஷயம். கற்கின்ற நபர். அடுத்தது கற்றல் செயல்முறை, இரண்டாவது விஷயம். அப்ப கற்றல் எப்படி இடம்பெறுகிறது? இப்ப நீங்க கல்வி உளவியல்ல ஞாபகம் என்றால் என்ன என்று படிப்பீங்க. அப்ப அந்த ஞாபகம் எப்படி இடம்பெறுகிறது? அதுல ஷார்ட் டேர்ம் மெமரி, லாங் டேர்ம் மெமரி இதெல்லாம் இருக்கு. நீண்ட கால ஞாபகம். என்ன தெளிவில்லாம இருக்கா? ஓகே. இந்த நீண்ட கால ஞாபகம், குறுகிய கால ஞாபகம், அப்படி அப்ப அந்த ஞாபகப்படுத்துகின்ற அந்த செயல்முறை எப்படி இடம்பெறுகிறது என்கிற விஷயம். அதே நேரம் பிள்ளைகள் எப்படி கற்றுக்கொள்கிறார்கள், எப்படி இந்த கற்றல் செயல்முறை இடம்பெறுகிறது என்கிற விடயங்கள் எல்லாம் இந்த சைக்காலஜி பரப்பில் இருக்கும். அதே போல மாணவர்களுக்கு கற்பிக்கின்ற அந்த சந்தர்ப்பங்களில் மேற்கொள்ளப்படுகின்ற இந்த விடயங்கள் தொடர்பாக படிக்கின்ற அல்லது இந்த விடயங்களோட மிக முக்கியமான தொடர்புடைய அம்சமாக இந்த கல்வி உளவியல் இருக்கிறத நாங்க என்ன செய்யலாம் அம்சனா பார்க்கலாம். இப்ப நாங்க கல்வி உளவியல் என்றால் என்ன என்று கேட்டால், இப்ப எங்களுக்கு அதுக்கு இலகுவாக பதில் சொல்லக்கூடியதாக இருக்குமா? என்ன ஏற்கனவே எங்களுக்கு கல்வி உளவியல் என்றால் என்ன என்று எங்களுக்கு தெரிஞ்சதுக்கும், இப்ப கல்வி உளவியல் என்றால் என்ன என்று எங்களுக்கு மிக தெளிவாக சொல்லக்கூடியதாக இருக்குமா? என்ன இது இந்த இப்ப நீங்க இப்ப ஒரு டிகிரி ப்ரோக்ராம்ல இருக்கீங்க, நீங்க இது ஒரு அடல்ட் எஜுகேஷன். எனவே அந்த நீங்க நிறைய அங்க வாசிச்சுப்பீங்க, இங்க வாசிச்சுப்பீங்க, அல்லது நீங்க நிறைய விடயங்களை தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. எனவே இங்க நாங்க சொல்ற விடயங்கள் மட்டுமல்லாமல் நீங்களும் சில விஷயங்கள் என்ன செய்யணுமா சொன்னால் இதுல ஷேர் பண்ணணும். அப்ப அது ஒரு சரியான ஒரு ரெக்ல எங்களோட அந்த லெக்சர்ஸ் எல்லாம் போகும். ஏன்னா அந்த ஒரு வழி தொடர்பு போன்று இருப்பது அவ்வளவு பொருத்தமானதாக இருக்காது. அதே போல இப்ப முன்னைய காலங்கள்ல சொல்றால் இந்த பிசிக்கலி பிரசன்ட் பட் மென்டலி அப்சன்ட் என்று சொல்றேன். ஆள் வகுப்புல இருப்பாரு நேரடியாக, ஆனால் அவருடைய எண்ணங்கள் வேறு இடங்கள்ல போய்க்கிருக்கும். ஆள் தான் இருப்பாரு, அவர மைண்ட் வேறு இடங்கள்ல இருக்கும். அது மாதிரி நான் இப்ப ஒரு புதுமொழி ஒன்று வச்சிருக்கேன். என்னென்னால் போன் பிரசன்ட் பட் பேஷன் அப்சன்ட். போன் அல்லது லேப்டாப் பிரசனா இருக்கும், பேஷன் என்ன அப்சனா இருப்பார். அப்படி இல்லாம கொஞ்சம் நீங்க என்ன நீங்களும் என்ன பிரசண்டா இருந்தா தான் இது கொஞ்சம் நமக்கு வெற்றி அளிக்கும். ஓகே. அப்ப எங்களுக்கு இப்ப கல்வி உளவியல் என்றால் என்ன என்று
ஒரு தெளிவாக எங்களுக்கு வரையறுக்கக்கூடியதாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். இப்ப இந்த உளவியல்ல பயன்படுத்துகின்ற ஆய்வு முறைகள் என்று இருக்கு. இந்த உளவியலை மிக ஆழமாக கற்பதற்கு அல்லது பிள்ளைகளுடைய தன்மைகள் அல்லது ஏனைய விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு உளவியல்ல பயன்படுத்தப்படுகின்ற ஆய்வு முறைகள் என்று இருக்கு. சரிதானே? அப்படி நாங்க என்னென்ன முறைகளை சொல்லலாம்? பரிசோதனை முறை. ஓகே, வேற? அவதானிப்பு. அவதானிப்பு. வேற? கேட்டல். வினா கேட்டல். வேற என்ன சொல்லலாம்? கலந்துரையாடுதல். இங்க பாருங்க, ஒன்று இங்க பரிசோதனைங்கிற விஷயமும் இருக்கு, அதற்கு முன்னர் சுய பரிசோதனைன்ற ஒரு விஷயம் இருக்கு. இப்ப உளவியல் இந்த விடயங்களை நாங்க ஆய்வு செய்யறதுக்கு பயன்படுத்துகின்ற இந்த உளவியல் சார்ந்த முறைகள்ல சுய பரிசோதனை. இப்ப இந்த சுய பரிசோதனை என்றால் என்னன்னு பார்த்தோம்னால், அதாவது இப்ப நாங்க எங்களையே நாங்க என்ன செய்யறதாம்னா பரீட்சிக்கின்ற ஒரு முறைமை. உதாரணத்துக்கு நாங்க எடுத்துக்கொண்டால், எங்களுக்கு கோபம் வருகின்ற போது எங்களுடைய உளநிலை எப்படி இருக்கிறது, எங்களோட உடல்ல ஏதாவது என்ன மாற்றங்கள் ஏற்படுகிறதா, எங்களோட செயற்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பதை நாங்களே சுய பரிசோதனை செய்து பார்க்கிறோம். அதான் இந்த சுய பரிசோதனை என்பது. ஆனால் இதுல கூட துல்லியமான சில விடயங்களை வெளிக்கொண்டு வர முடியாது என்ற கருத்துக்களும் இருக்கு. ஏனென்றால் கடுமையாக கோபமுற்றிருக்கின்ற ஒருவர் அந்த கோபமான நிலையில் இருந்து கொண்டு தனக்குள் என்ன மாற்றம் ஏற்படுகிறது என்பதை அவராகவே ரியலைஸ் பண்றது என்பது கொஞ்சம் சாத்தியமில்லாத விடயம் என்று சொல்லப்படுற அந்த விடயத்தை நாங்க என்ன செய்யலாமா சொன்னா பார்க்க. ஓகே, அப்படி ஒரு விஷயமும் இருக்கு இந்த முறைமையை பொறுத்த வரையில. ஆனால் சுய பரிசோதனைங்கிற முறையினூடாக உளவியல் சார்ந்த சில விடயங்களை வெளிக்கொண்டு வரலாம் என்ற கருத்துக்கள் இருக்கு. எனவே அது ஒரு முறை. அடுத்தது உற்றுநோக்கல் முறை. நீங்க சொன்ன மாதிரி அவதானிப்பு தான் அது. ஆனால் அவதானிப்பிலையும் கொஞ்சம் என்ன ஒரு இன்னும் கொஞ்சம் உன்னிப்பான ஒரு விடயம் தான் இந்த உற்றுநோக்கல் முறைன்னு சொல்றது. அப்ப உற்றுநோக்கல் முறைன்னா என்ன? அவதானிப்பு தான் அது. உதாரணமாக பிள்ளைகளுடைய நடத்தைகளை நாங்க என்ன செய்யப்படுறோம் உற்று நோக்கப்படுறோம். பெரும்பாலான உளவியல் சார்ந்த கருத்துக்களை சொன்னவர்கள் இப்ப ஜீன் பியாஜின்ற ஒருவரை கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க? ஜீன் பியாஜி என்ன? அந்த பேரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜீன் பியாஜி. அதாவது குழந்தை உளவியல். சொல்ற குழந்தை உளவியலின் தந்தை என்று சொல்லப்படுறார். பிள்ளைகளுடைய நடத்தைகளை உற்று நோக்கி ஆய்வு செய்து ஒவ்வொரு பிரிவையும் அல்லது ஒவ்வொரு பகுதியையும் கால பிரிவையும் அங்க வேறுபடுத்தி அவர் சொல்லி இருக்கிறார். அதான் இந்த பியாஜியை நாங்க குழந்தை உளவியல்ல தந்தைங்கிற அளவுக்கு அழைக்கிறோம். ஓகே, இந்த அதான் வாங்க சொல்லுதோ ஒரு 2-3 நிமிடம் தாங்க, வந்து அதான் முடிஞ்சதுக்கு பிறகு தொடங்குவோமா? ஓகே.
ஓகே, அப்ப நாங்க இந்த உற்று நோக்கல் அல்லது அதை நாங்க அவதானிப்பு அல்லது அவதானம் என்றும் சொல்லலாம். நாங்க இது ஒன்றோ நேரடி அவதானம், மறைமுகமான அவதானம் என்று இரண்டு வகைப்படுத்தலாம். அதை நான் பேசுறது தெளிவா விளங்குதா? ஓகே, நேரடி அவதானம், அடுத்தது மறைமுக அவதானம் என்றும் நாங்க சொல்லலாம். ஒன்றோ அவதானிக்கப்படுபவர் நாங்கள் அவதானிக்கப்படுகிறோம் என்பதை உணர்கின்ற வகையில் இருப்பதுதான் நேரடி அவதானம். மறைமுக அவதானம் என்பது அவர்களுக்கு தெரியாம அவதானிக்கிறது. இப்ப அதுக்கு நாங்க ஏதாவது இந்த என்ன இப்ப தூரத்திலிருந்து டெலஸ்கோப் அப்படி மாதிரியான கருவிகளை பயன்படுத்தலாம், அல்லது நாங்க அவதானிக்கப்படுகிறோம் என்பதை அவர்கள் உணராமலேயே நாங்க என்ன செய்யறது, அவதானங்களை மேற்கொள்ற அந்த விடயங்களையும் நாங்க என்ன செய்யலாமாம் சொன்னால் பயன்படுத்த. ஓகே, அப்ப அப்படி நாங்க உற்று நோக்கி பிள்ளைகளுடைய நடத்தைகள் அல்லது ஒரு உயிரினுடைய நடத்தையை பொறுத்து நாங்க என்ன செய்யலாமாம் சொன்னால் இந்த உளவியல் ஆய்வுகளை மேற்கொள்ளலாம். அடுத்தது வாழ்க்கை துணுக்கு முறை. அப்படின்னா என்ன வாழ்க்கை துணுக்கு முறை? வாழ்க்கை என்ன துணுக்கு முறை என்றால் என்ன? ஏதாவது சொல்லலாமா? வாழ்க்கை துணுக்கு முறை என்றால் அதாவது இந்த வாழ்க்கை துணுக்கு முறை என்று சொல்றது இந்த உளவியலை பொறுத்தவரையில ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக என்ன செய்யப்படலாம் சொன்னால் பார்க்கப்படுகிறது. அதாவது ஒவ்வொருவர வாழ்க்கையிலேயும் முக்கியமான இந்த இளமை பருவத்தில சில குறிப்பிடத்தக்க சில நிகழ்வுகள் இடம்பெற்றிருக்கும். அந்த நிகழ்வுகள் அவருடைய மன இயல்புகள்ல, அவர செயற்பாடுகள்ல, அவர ஆற்றல்கள்ல பல்வேறு விதமான மாற்றங்களை என்ன செய்திருக்குமாம் ஏற்படுத்தி இருக்கும். அப்ப அப்படி அவரை வாழ்க்கையில அதிலும் குறிப்பாக இளம் பருவத்திலே ஏற்பட்டிருக்கின்ற அல்லது ஏற்பட்ட பல்வேறு விதமான நிகழ்வுகள் என்ன தாக்கங்களை, அந்த நிகழ்ச்சிகள் என்ன தாக்கங்களை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை பார்க்கிறது அந்த வாழ்க்கை துணுக்கு முறை. நீங்க சில நேரம் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ஹிப்னாட்டிசம். நீங்க ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹிப்னாட்டிசம் அப்படி என்னது? அப்படி ஹிப்னாட்டிசம் தான் ஆழ்மனத்தில் இருக்கின்ற அதாவது ஒருவரை என்ன செய்வாங்களாம் சொன்னால் அது அந்த அந்த ஹிப்னாட்டிசம்ங்கிற துறையில சரியான முறையில பயிற்றப்பட்டவர்கள் மாத்திரம்தான் அதை செய்யலாம். ஒருவரை என்ன செய்வாங்களாம் சொன்னால் அப்படியோ அவரை சின்ன வயசு நிலைமைக்கு அப்படியே கொண்டு போவாங்க. அப்ப அங்கிருந்து அவரை அப்படியே பேசி 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 வரக்குள்ள அவர் அந்த சின்ன வயசுல ஏற்பட்ட பல்வேறு தாக்கங்களை ஆழ் மனதில் இருக்கிற சில விடயங்களை வெளிக்கொண்டு வரலாம். அப்ப நாங்க இப்ப உதாரணமா 25 வயசுல இருக்கிற ஒருவரை 5 வயதுக்கு நாங்க கொண்டு போயிட்டோம் என்றால் திரும்ப அந்த 25 வயதுக்கு அவரை கொண்டு வந்து விடணும். 5 வயதிலேயோ அல்லது 10 வயதிலேயோ அப்படி விட்டுட்டு வந்துருவோம் சொன்னால் அவர நிலைமை அதே மாதிரியே இருக்க தொடங்கும். எனவே அது சரியாக பயிற்றப்பட்டவர்களால் அந்த ஹிப்னாட்டிசம் செய்வாங்க. அப்ப அப்படியான அந்த முறைமைகளும் இதுல பயன்படுத்தப்படலாம், அல்லது வேறு சில முறைமைகளும் பயன்படுத்தப்படலாம். இப்ப உதாரணமாக இப்ப ஒரு 2-3 வருடங்களுக்குள்ள ஒரு 7ஆம் ஆண்டு படிக்கிற ஒரு பிள்ளைக்கு அந்த சும்மா பயம். ஏன் பயம் வருதுன்னு சொன்னால் அது என்னன்னு சரி அந்த பிள்ளையால சொல்லலாமே.
அப்ப இப்ப சில நேரம் என்ன அப்படி கேட்டால் இப்ப இந்த புவி சுழற்சி அல்லது புவி சுற்றுகை அல்லது இந்த சூரிய குடும்பம் இப்படியான விஷயங்கள் எல்லாம் யோசிக்கக்குள்ள இந்த ஏர்லானே இருக்கு இந்த புவி. ஆகவே இது அப்படியோ சிதறி அல்லது இது கொஞ்சம் எங்க நேர கொண்டே விழுந்து அப்படி செஞ்சிட மாட்டாதாண்ட அந்த எண்ணம் எல்லாம் அந்த பிள்ளைக்கு வருது. அப்ப எந்நேரமும் அது ஒரு பாரிய மன உளைச்சல் அந்த பிள்ளைக்கு ஏற்படுத்துது. எனவே சில வேளைகளில் என்ன அந்த பிள்ளைக்கு இதுல என்ன தாக்கங்களை கொண்டு வந்திருக்கும் இந்த பாக்குறதுக்கு அந்த கவுன்சிலிங் அந்த துறைக்குள்ளே இருக்கிற அடிப்படையில அந்த பிள்ளைகிட்டே ஒரு 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 அந்த அந்த சில விஷயங்களை வெளிக்கொண்டு வர்றதுக்கு பல்வேறு முறைமைகள் டெக்னிக்கள் இருக்கு. அந்த அடிப்படையில ஒரு இந்த என்ன ஒரு ஒயிட் பேப்பரை கொடுத்து உங்களுக்கு வாழ்க்கையில நீங்க மிக ஹாப்பியாக இருந்த நீங்க கருதுற ஒரு விஷயத்த ஒரு படமாக வரைங்க என்று செல்ல அந்த பிள்ளை என்ன செய்திருக்கான்னு சொன்னால் ஒரு 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 வாகனம் ஒன்று வேன் ஒண்ட கீறி அதுல அந்த ஆட்கள் அப்படியே கை காட்டி அப்படி போற மாதிரி எல்லாம் அந்த பிள்ளை வரைஞ்சது. அப்ப இது என்ன சம்பவம் என்னன்னு கேட்ட உடனே ஒரு மிக முக்கியமாக ஃபெமிலி எல்லாரும் சேர்ந்துட்டு ஒரு ட்ரிப் போன ஒரு விஷயம், அதுல நிறைய ஹாப்பினஸ் ஆன சில விஷயங்கள். எனவே அது மறக்க இயலாத ஒரு ஹெப்பியை தந்த ஒரு விடயம் அந்த பிள்ளை சொல்லி. ஓகே, அடுத்தது இன்னொரு ஒயிட் சீட்டை கொடுத்து உங்களோட வாழ்க்கையில மிகவும் உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு விடயம் என்னன்னு சொல்லுங்க. என்னண்டு அது ஒரு பரிமட்டான படமாக நீங்க வரைங்க அண்டு கொடுக்க அந்த பிள்ளை என்ன செய்திருக்கான்னு சொன்னால் இப்ப ஒரு பெட்டில ஒரு ஆள் அப்படி தூங்குற மாதிரி அப்படி எழுதி அந்த சேலைன் எல்லாம் பாய்ச்சுற மாதிரி அப்ப போர்டுல ஒரு பெட்டில அப்படி ஒரு ஆள் ஒரு நோயாளி அப்படி இருக்கிற மாதிரி செட்டாங்க. அப்ப இது என்னன்னு கேட்க அந்த பிள்ளைக்கு திடீர்னு இந்த அப்பெண்டிக்ஸ் அந்த ப்ராப்ளம் வந்திருக்கு. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்து போச்சாங்க. திடீர் மழை இருந்த உடனே சர்ஜரி செய்யப்பட்டு. அப்ப அது ஒரு மறக்க முடியாத துன்பகரமான ஒரு செயற்பாடு அந்த பிள்ளை சொல்லி. என்னன்னா இப்ப இந்த ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போய் வந்தாலே சிலருக்கு உளவியல் ரீதியான பல்வேறு மாற்றங்கள் வரும். குறிப்பாக பயம் சார்ந்த உணர்வுகள் வருவதற்கு மிக அதிக அளவான சாத்தியக்கூறுகள் இருக்கு. அது எல்லாருக்கும் இல்லை, அவரவர உளநிலை அவரவருடைய தன்மையை பொறுத்துதான் அது இருக்கும். அப்ப இந்த பிள்ளைக்கு அந்த விஷயம்தான் இந்த பயத்துக்கான அடிப்படையாக இருக்கலாம் என்கின்ற அடிப்படையில சில விடயங்களை மெதுவாக செய்து இப்ப அந்த ப்ராப்ளம் அந்த பிள்ளைக்கு என்ன செய்திருக்கான்னு சொன்னால் இல்லாமல் போயிருக்கு. அப்ப நான் என்ன சொல்ல வாரேன்னு சொன்னால் இப்படி இந்த வாழ்க்கை துணுக்கு முறை என்பது வாழ்க்கையில அவ்வப்போது நடந்த பல்வேறு விஷயங்கள் அந்த மனிதன்ல பல தாக்கங்களை ஏற்படுத்தி இருக்கும். அது பின்னுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் பிரச்சனையாக வரும். ஓசிடின்ற ஒரு ப்ராப்ளம் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க? ஓசிடி இந்த சைக்காலஜில அல்லது ஓசிடின்ற ஒரு ப்ராப்ளம் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இருக்குமா? எந்த நேரமும் கிளீன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு கிளீனா இருக்கும். அது அதுல ஒரு வெளிப்பாடு. சரி, நீங்க நான் சொல்றது அதாவது இப்ப கைய பல தடவைகள் கழுவுவாங்க, அல்லது இப்ப கதவை பூட்டிட்டு வந்து திரும்ப போய் இழுத்து பார்த்து அப்படி பல தடவை அப்படி பூட்டு பாட்டுட்டா இல்லையான்னு எல்லாம் பார்ப்பாங்க. சரி, சில வேளைகள்ல மற்றவர்கள் வேறு ஏதோ ஒன்றை பேசிட்டு இருப்பாங்க, எங்களை தான் பத்தி பேசுறாங்கன்னு அப்படி சந்தேகப்படுகின்ற சந்தேக ஆளுமைன்னு சொல்ல இப்படி பல்வேறு வெளிப்பாடுகள் இந்த ஓசிடி யுடைய வெளிப்பாடாக இருக்கு. அப்படி குறிப்பாக இந்த ஓசிடி வருவதற்கு மிக முக்கியமாக இந்த சிறு பராயத்தில ஏற்படுகின்ற பல்வேறு நிகழ்வுகள் அதுக்கு காரணமாக அமையும் என்று பல ஆய்வுகள் சொல்லு. உதாரணமாக இந்த திடீரென்று எஃபெக்டை ஏற்படுத்துகின்ற ஒரு கடுமையான சில காட்சிகளை பார்க்கிறோம். ஆக்சிடென்ட் பண்றது அல்லது ஒரு தோக்கால சுடுறது, அப்படி ஏதாவது ஒரு வன்மமான காட்சிகள் அதுகளை பார்க்கிறது இந்த ஓசிடி ப்ராப்ளத்தை கொண்டு வரதுக்கு அது சில நேரம் என்ன செய்யும் அடிப்படையாக அமையும் என்று பல ஆய்வுகள் சொல்லும். இப்ப நேரடியாக பார்க்கிறது மட்டுமல்ல, இந்த என்ன பிலிம், இந்த படம், இந்த டிவி ப்ரோக்ராம்கள் இப்படியான சில விடயங்களின் ஊடாக பார்க்கிறது. எனவேதான் எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்க என்ன காட்சிகளை காட்டுகிறோம் என்பதிலிருந்து
இந்த சைக்காலஜி மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படும். எனவே அப்படியான விஷயங்கள் அல்லது எங்களுக்கு மிக நேசத்துக்குரிய சிலர் இந்த சின்ன வயசுல எங்களை விட்டு பிரிகிறது அல்லது மரணிக்கிறது, தாயும் தந்தையும் பிரிந்து போறது, இப்படியான பல விஷயங்கள் எல்லாம் இதுக்கு அடிப்படையாக இருக்கும் என்று சில சொல்லப்படும். அதே போலதான் இந்த ஆபாசமான காட்சிகள், அப்ப அது நேரடியாகவும் இருக்கலாம் அல்லது இந்த என்ன அது காட்சி படங்களாகவும் இருக்கலாம். எனவே அப்படியான விஷயங்கள் இந்த ஓசிடி போன்ற ப்ராப்ளம் எதிர்காலத்தில் ஏற்படுவதற்கு வாய்ப்பாக இருக்கலாம் என்று சொல்லப்படும். எனவே இப்படி வாழ்க்கையில ஏதாவது சில மிக முக்கியமான சம்பவங்களால் அந்த பிள்ளைகள் தாக்கப்பட்டிருக்கிறதா என்று பார்க்கிற அந்த விஷயங்கள் எல்லாம் இந்த இதுகளுக்குள்ள என்ன செய்யுமாம் சொன்னால் பாரு. அடுத்தது பாருங்க, கள ஆய்வு முறை. என்னது கள ஆய்வு முறைண்டா? கள ஆய்வு முறைண்டா என்ன? வேறொரு இடங்களுக்கு கூட்டி சென்று அங்க வச்சு அவதானிக்கிறது. வழங்கல வகுப்பறைகள்ல இல்லாம வேற இடங்களுக்கு கூட்டி சென்று அது ஓகே, நீங்க சொல்ல சரி. அதாவது கள ஆய்வு அது ஃபீல்ட் ஸ்டடி, அதாவது கற்பித்தல் முறைகளில் ஒன்றாக அதை நாங்க பயன்படுத்தலாம். நீங்க சொல்ல மாதிரி நாங்க பிள்ளைகளை அதாவது ஒரு களத்துக்கு கொண்டு போய் அங்க படிக்கிறது. இப்ப போஸ்ட் ஆபீஸுக்கு நாங்க கூட்டிட்டு போய் அங்க என்ன செயற்பாடுகள் நடக்குதுன்னு பார்க்கிறது, அல்லது சந்தைக்கு கூட்டிட்டு போய் அந்த சந்தையில என்ன நடக்கிறது என்று பார்க்கிறது, அல்லது கடற்கரைக்கு கூட்டிட்டு போய் அது அப்படி ஒரு விஷயமும் இருக்கு. இந்த சைக்காலஜில இந்த ஃபீல்ட் ஸ்டடி என்பது என்ன? ஒரு சம்பவம் நடைபெறும் இடத்துல, வழங்கல ஒரு நிகழ்வு நடைபெறும் இடத்திலேயே ஆய்வு செய்யும். ஓகே. இப்ப உதாரணத்துக்கு நாங்க என்ன செய்ய போறோம் சொன்னால் நர்சரி, அதாவது ப்ரீ ஸ்கூல். அப்ப ப்ரீ ஸ்கூல் பிள்ளைகளுடைய செயற்பாடுகள், குறிப்பாக ப்ரீ ஸ்கூல்ல கற்றல் கற்பித்தல்ல பிள்ளைகள் ஈடுபடுகின்ற போது எப்படி அவர்களுடைய சில தன்மைகள் அல்லது நிலைமைகள் இருக்குன்னு நாங்க உளவியல் ரீதியாக பார்க்க போறோம் என்றால், ப்ரீ ஸ்கூலுக்கே நாங்க என்ன செய்யலாம் போறது. அங்க பிள்ளைகள் கற்றல் கற்பித்தல்ல அந்த ஈடுபடுகின்ற அந்த முறைமைகள் அல்ல, அந்த நேரம், அந்த விடயங்களை நேரடியாக என்ன செய்யலாம் போய் நாங்க அதுல ஒரு ஸ்டடியை செய்யறது. வழக்கிதான் நான் சொல்றது அப்படி. அல்லது நாங்க என்ன செய்ய போறோமா சொன்னால், இப்ப உதாரணமாக பிள்ளை பேறு காலத்துல, குறிப்பாக இப்ப பிள்ளை பேறு மிகவும் நல்லா நெருங்கின கால பகுதிகள்ல ஒரு அந்த லேடிஸ் அந்த உளவியல் சார்ந்த விடயங்கள் அல்லது அது எப்படி இருக்குன்னு நாங்க பார்க்க போறோம். எனவே நாங்க இந்த மெட்டர்னிட்டி வார்டு இருக்குதானே, பிள்ளை பேறு வார்டு, அதுக்கே போய் நாங்க என்ன செய்யலாம் சில விடயங்களை அவதானிக்கலாம், அல்லது அங்க சில விடயங்களை அவர்கள்ட்ட நாங்க கேட்கலாம். அப்படி சில விஷயங்களினூடாக சில விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். அல்லது நாங்க எப்படி சொல்லுவோமே, இப்ப பிள்ளை பேச்சுக்கு பின்னர் இந்த பெண்களுடைய உளநிலையில என்ன மாற்றங்கள் அல்லது எப்படியான சில தன்மைகள் இருக்கு பார்க்கறதுக்கு நாங்க இப்ப எம்ஓஹெச் ஆபீஸ், அந்த கிளினிக், அந்த அப்படி அந்த நடக்கிற அந்த நாளைகள் அப்படியான சில விடயங்கள்ல அவர்களோட பேசி அல்லது கலந்துரையாடி அல்லது அங்க போய் அவர்களுடைய தன்மைகளை பார்க்க. இப்ப நாங்க இப்படி சொல்லுவோமே, ஒரு ஜெயில் கைதிகள், அப்ப ஜெயில இருக்கிற ஆட்களுடைய அந்த சைக்காலஜி, அவர்களுடைய உளவியல் உளநிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு நாங்க அங்க போய் அவர்களோட பேசி உரையாடி அல்லது அங்க நாங்க சில விடயங்களை பார்க்க போகிறோம். அப்ப இதெல்லாம் என்னது, இந்த களத்துல போய் உரிய களத்துக்கு போய் அந்த ஆய்வுகளை மேற்கொள்ளுகின்ற முறைகளாக இருக்கும். சரிதானே? அப்படி களத்துக்கே போய் நாங்க ஆய்வுகளை மேற்கொள்ளுகின்ற அந்த முறைகளும் இந்த சைக்காலஜில என்ன செய்யப்படலாம், உளவியல பயன்படுத்தப்படுது. அது கள ஆய்வு முறை. அதே போல பரிசோதனை முறை. என்னது பரிசோதனை முறை? பரிசோதனை முறை என்றால் என்ன? நான் பேசுறது வழங்குதா? நிறைய பேர் இருக்கீங்க, சத்தம் இல்லாம இருக்கீங்க. ஒரு ஓரிருவர் மாத்திரம்தான்
வாயை திறக்கிறார்கள். பசினா இருக்கீங்களா? ஓ சார். ஆம், நான் பேசுறது தெளிவா வழங்குதானே மகள்? ஓ. அப்ப பரிசோதனை முறை என்கிறதால நீங்க கருதுற விஷயம் என்ன? நீங்க என்னத்தை விளங்கி கொள்றீங்க? பரிசோதனை. ஓகே, பரிசோதனை முறை என்பது என்னன்னா, நாங்க ஏதாவது ஒரு விடயம் தொடர்பாக ஆய்வை மேற்கொள்வதற்கு இந்த பரிசோதனை முறைகளை பயன்படுத்துவாங்க. இப்ப உதாரணத்துக்கு நாங்க சொல்றோம்னால், இப்ப டூத் பேஸ்ட் இருக்கு தானே, இப்ப டூத் பேஸ்ட பயன்படுத்துற ஆட்களுடைய பற்சுகாதாரம் சிறப்பாக இருக்கிறதா, அல்லது பற்பொடியை பாவிக்கிறவர்களுடைய பற்சுகாதாரம் அல்லது அவர்களுடைய பல் அந்த விடயங்கள் சிறப்பாக இருக்கிறதா என்று நாங்க ஒரு ஆய்வை செய்ய போறோம் வச்சுக்கொள்ளும். இப்ப ஒரு சாராருக்கு ஒரு 10 பிள்ளைகளுக்கு நாங்க என்ன செய்ய போறோம் சொன்னால், தொடராக ஒரு 3 மாதத்துக்கோ அல்லது 1 மாதத்துக்கோ அல்லது எவ்வளவு குறிப்பிட்ட காலத்துக்கு டூத் பேஸ்ட மட்டும் நாங்க என்ன செய்ய போறோம் சொன்னால் பற்பசையை கொடுக்கிறோம், பல் துலக்குறது. இன்னும் ஒரு 10 பிள்ளைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட 3 மாசமோ அல்லது நான் சொல்ற அதே காலத்துக்கு பற்பொடியை நாங்க என்ன செய்யறோம் சொன்னால் கொடுക്കാം, பல் துலக்கிறதுக்கு. இப்ப அதற்கு பின்னர் 2 சாராருடைய இந்த வாய் சுகாதாரம் அல்லது பற்சுகாதாரம் எப்படி இருக்கிறது என்று பார்த்து வாரது பரிசோதனை ஒரு முறை. அப்ப அத இந்த இது இப்ப பொதுவாக இப்ப நாங்க உளவியலோட குறிப்பாக நாங்க சிலதை செய்யணும் சொன்னால், இப்ப உதாரணமாக கற்றல் கற்பித்தல்ல நாங்க எடுத்துக்கொள்வோமே. இப்ப என்ன செய்ய போறோம்னால், ஒரு 10 பிள்ளைக்கு நாங்க என்ன செய்ய போறோமா, இந்த குழுமுறையினூடாக நாங்க கற்பித்தலை மேற்கொள்ளப்போம். ஒரே பாடத்தை நாங்க 10 பிள்ளைகளுக்கு குழுமுறையினூடாக படிப்பிக்கும். இன்னும் ஒரு 10 பிள்ளைகளுக்கு நாங்க விரிவுரை முறையை என்ன செய்யறோம் சொன்னால் படிப்பிக்கிறதுக்கு பயன்படுத்துறோம். இப்ப நாங்க என்ன செய்யறோம் சொன்னால் 2 சாராருக்கும் ஒரே விதமான கேள்வி பேப்பரை நாங்க கொடுக்கோம். இப்ப அந்த பிள்ளைகள்ல அதிக அளவான புள்ளியை பெறுகின்றவர்கள் இந்த விரிவுரை மூலம் கற்றவர்களா அல்லது குழுமுறை மூலம் கற்றவர்களா என்று நாங்க பார்க்கலாமா இல்லையா? என்ன பார்க்கலாமா? அப்ப அப்படி செய்வது ஒரு பரிசோதனை சார்ந்த ஒரு முறையாக காணப்படும். இப்படி நாங்க பல்வேறு விஷயங்களுக்கு நாங்க என்ன செய்யலாம், இத நாங்க பயன்படுத்தலாம். சரிதானே? இப்ப உதாரணமாக ஒரு பிள்ளையினுடைய இந்த விருத்தியில வளர்ச்சியில அல்லது அவருடைய அளவு தாக்கம் செலுத்துகிறது என்கிறதுக்கு நாங்க ஒரு நல்ல குடும்ப சூழல் ஒரு செய்து பார்த்திருக்காங்க. பேசுறது கிளியர் இல்லாம இருக்கா? இப்ப கொஞ்சம் பாருங்கப்பா. ஓகே, அதாவது நான் பேசுகிறேன் எல்லாருக்கும் அப்படி எல்லாம் இருக்கா அல்லது ஒரு சிலருக்கு இருக்கா? என்ன இப்ப ஓகே இருக்கா நான் பேசுறது? ஓகே சார். ஓகே, அப்ப இங்க நான் சொன்னேன் என்னென்னால், அப்ப இந்த பிள்ளைகளுடைய பல விடயங்களை இந்த பரிசோதனை முறையின் மூலம் நாங்க என்ன செய்யலாம் சொன்னால் ஆய்வுக்கு உட்படுத்தலாம். அது படிக்கிற விடயமாக இருக்கலாம், அல்லது சூழல் ஒரு பிள்ளையில எப்படி தாக்கம் செலுத்துறதுங்கிறத பார்க்கிற விஷயமாக இருக்கலாம். எப்படி பல விடயங்களை இந்த பரிசோதனை முறையின் மூலம் நாங்க என்ன செய்யலாம் சொன்னால் உளவியல்ல ஆய்வுக்காக பயன்படுத்தலாம். வளர்ச்சி ஆய்வு முறை, அதனது வளர்ச்சி ஆய்வு முறைண்டா வளர்ச்சி ஆய்வு முறை என்றால் என்ன?
வாழ்க்கை ஒரு வளர்ச்சி கட்டங்களை என்னது ஒரு மனிதனுடைய இந்த என்ன பிறப்பிலிருந்து அவனுடைய ஒவ்வொரு வளர்ச்சி கட்டங்களும் முதிர்ச்சி அடையும் வரை அந்த நடத்தைகள் பண்புகள் எப்படி இருக்கு என்பதை நாங்க பார்க்க. அப்ப ஒவ்வொரு வளர்ச்சி கட்டத்திலையும் எப்படியான தன்மைகள் பண்புகள் இருக்குங்கிறத பார்க்கிறது தான் இந்த வளர்ச்சி இந்த ஆய்வு முறையாக நாங்க சொல்லலாம். சரிதானே? அதே போல இங்க நிகழ்வுக்கூறு ஆய்வு முறை என்று கொண்டு போடப்பட்டிருக்கு. என்னது நிகழ்வுக்கூறு ஆய்வு முறைதான்? நிகழ்வுக்கூறு இத நாங்க ஆங்கிலத்துல சரியா சொல்லலாம் கேஸ் ஸ்டடி என்று சொல்றோம். கேஸ் ஸ்டடி அப்படின்னா என்ன? அதாவது இங்க கேஸ் ஸ்டடி சொல்றது குறித்த ஒரு தனி நபரை நாங்கள் ஒரு கேஸா எடுத்து அல்லது அதே மாதிரியான பலரை நாங்கள் எடுத்து அவர்களுடைய பல்வேறு நிகழ்வுகளை நாங்க என்ன செய்வோமா சொன்னால் அங்க சேகரிப்போம். அதுல இப்ப உதாரணத்துக்கு அவர் இப்ப கிளினிக் கார்டு, அப்ப அந்த எங்களுக்கு தெரியும் அந்த நோய் நிர்ணய அட்டை ஒன்று கொடுப்பாங்க. அப்படி ஏதாவது நோய் இருக்குமாம் சொன்னால் அது, அல்லது சின்ன பிள்ளையில இருந்து அந்த எம்ஓஹெச் ஆபீஸ்ல ஒரு புக் கொண்டு கொடுப்பாங்க எல்லா வேக்சினும் போறதுக்கு அல்லது அந்த விட்டமின்ஸ் கொடுக்கறதுக்கு அந்த நிறைகள் உயரம் எல்லாம் பிள்ளைகளை பார்த்து செய்யறதுக்கு அது என்னன்னு சொல்றேன் ஒரு புக் கொண்டு கொடுப்பாங்களே எம்ஓஹெச் ஆபீஸ்ல பதிவேட்டு புத்தகம் சார். பிள்ளையினுடைய வளர்ச்சி பதிவேட்டு புத்தகம். சரிதானே? அது ஒவ்வொரு பிரதேசத்திலும் பயன்படுத்துவாங்க. சில இடங்கள்ல கிளினிக் புத்தகம்பாங்க, சில இடங்கள்ல என்ன திரிபோசா காட்டுவாங்க, அல்லது சில இடங்கள்ல ஊசி காட்டுவாங்க. அதுக்கு பல பேர்கள் இருக்கும். அது உண்மையா பிள்ளைகளுடைய வளர்ச்சி பதிவேடு. அப்ப அந்த வளர்ச்சி பதிவேடு அதை எடுக்கும். அல்லது பிள்ளைகளுடைய இந்த ஒவ்வொரு வருடமும் அல்லது ஒவ்வொரு செமஸ்டர்லையும் அந்த பிள்ளை எடுத்த ரிசல்ட்ஸ் அதுகள் எடுக்கிறது. இப்படி அந்த பிள்ளை தொடர்பான பல்வேறு நிகழ்வுகளோட சம்பந்தப்பட்டிருக்கிற விஷயங்களை எல்லாம் எடுத்து அது பற்றி ஒரு ஆய்வை செய்ததுதான் இந்த நிகழ்வுக்கூறு ஆய்வு முறை. இப்படி ஒரு உளவியலை கற்றுக்கொள்வதற்கு அல்லது ஒரு பிள்ளையினுடைய உளவியல் தொடர்பாக அறிந்து கொள்வதற்கு அல்லது உளவியல் துறையில இப்படி பல்வேறு விதமான இந்த முறைமைகள், பரிசோதனை முறைமைகள் பயன்படுத்தப்படுறதை நாங்க என்ன செய்யலாமா பார்க்கலாம். சரிதானே? இப்படி அப்ப இந்த உளவியல் என்பது பல விடயங்களிலும் பயன்படுத்தப்படுறதை நாங்க பார்க்கிறோம். ஓகே, இப்ப நாங்க சொன்னோம் இந்த கல்வி உளவியல் என்கிற ஒரு விஷயத்தை நாங்க சொன்னோம். எனவே உளவியலில் காணப்படுகின்ற பல்வேறு முறைமைகள் அந்த விடயங்களை வகுப்பறையிலும் கற்றல் கற்பித்தல் செயல்பாட்டிலும் கற்கின்ற அந்த ப்ரோசஸிலும் சரிதானே, அதே போல கற்றுக்கொள்ளுகின்ற மாணவர்களுடைய விடயத்திலும் அதை பாவிப்பதுதான் கல்வி உளவியல் என்று சொன்னார். அப்ப இந்த உளவியல் ஒரு உட்பிரிவாகத்தான் இந்த கல்வி உளவியல் காணப்படுது. அப்ப கல்வியில மேற்கொள்ளப்படுகின்ற செயல்முறைகள்ல பின்பற்றப்படுகின்ற வழிமுறைகள் இந்த அது எல்லாத்திலையும் உளவியல் கோட்பாடுகளையும் விதிகளையும் உட்பகுத்தி கற்றல் கற்பித்தலை மேம்படுத்துறது தான் இந்த கல்வி உளவியல்ல மிக பிரதானமான என்ன அம்சமாக இருக்கிறத நாங்க என்ன செய்யலாம் அம்சனா பார்க்கலாம். அது ஒரு விஷயம். சரிதானே? இது லஸ்னிக் என்ற ஒரு ரஷ்ய அறிஞருடைய கருத்தாக இருக்கிறத நாங்க பார்க்கலாம். அது ஒரு விஷயம். அதே போல இந்த பாடசாலை சரிதானே, அதே நேரம் இப்ப பாடசாலை வகுப்பறை சரிதானே, அது அதே நேரம்
கல்வி உளவியலாளர்களின் ஆய்வு கூடமாக இருக்கும். அப்ப எங்களுக்கு தெரியும், இப்ப மிருகங்கள் அல்லது ஏனையவைகள்ல ஆய்வுகளை செய்கிற ஆட்களுக்கு வேற ஆய்வு கூடங்கள் அல்லது இந்த இதுகள்ல என்னது பல்வேறு விதமான ஒவ்வொரு இந்த கெமிக்கல்ஸ்கள் ஆய்வு செய்வதெல்லாம் ஆய்வு கூடத்தில் இடம்பெறும். ஆனால் பாடசாலை வகுப்பறை தான் கல்வி உளவியலாளர்களுடைய ஆய்வு கூடமாக இருக்கும். அப்ப இந்த கற்றல் கற்பித்தல் அல்லது பிள்ளைகளுக்கு பயிற்சி வழங்குற இந்த விடயங்கள்ல ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு இந்த கல்வி உளவியலை பயன்படுத்துவார்கள். ஓகே, அப்ப கல்வி உளவியல் எங்கு பெரும்பாலும் அது என்ன ஆய்வு செய்யப்படுகிறது என்றால் பாடசாலை வகுப்பறைகள். அதே இந்த கற்றல் கற்பித்தல் மாணவர்களுக்கு பயிற்சி வழங்குகின்ற தீர்வு காணுவதற்காக முயற்சி செய்கின்ற ஒரு அம்சமாக இந்த கல்வி உளவியல் இருக்கிறத நாங்க பார்க்கலாம். ஓகே, இப்ப நீங்க சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஒரு 10 நிமிடங்களா நான் உங்களுக்கு தாரேன். சரிதானே? நீங்க என்ன செய்யணும் என்றால், இந்த ஆசிரியருக்கு இந்த கல்வி உளவியல் ஏன் அவசியம்? ஆசிரியருக்கு கல்வி உளவியல் ஏன் அவசியம் என்று நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் சொல்லணும். அதாவது சும்மா நீங்க ஒரு சொல்லுல சொல்றல, என்னென்ன அடிப்படையில் இப்ப கல்வி உளவியல் ஆசிரியருக்கு ஏன் அவசியம் என்பதற்கான நியாயங்களை ஒரு 5 ஏனும் நீங்க என்ன சொல்லணுமா சொன்னால் பட்டியலிட்டு சொல்லணும். சரிதானே? நான் சொல்றது வழங்குதாமா? இப்ப கேள்வி சில நேரம் வரலாம். இப்ப ஆசிரியருக்கு கல்வி உளவியல் ஏன் அவசியம் என்பதற்கான நியாயங்கள் 5 குறிப்பிட்டு விளக்கேட்டு கேட்கலாம். எனவே இந்த கல்வி உளவியல் என்கின்ற இந்த உளவியலை ஆசிரியர் ஏன் கற்க வேண்டும் என்கிறதுக்கான நியாயங்கள் ஒரு 5 ஏனும் நீங்க என்ன செய்யணுமா சொன்னால் பட்டியலிட்டு சொல்லணும். இதுல இந்த வாயை திறக்காம இருக்கின்றவர்களும் என்ன செய்யணுமா சொன்னால் திறக்கணும். அப்ப நான் இப்ப 8:10 செட்டியா 8:20 நாங்க திரும்ப தொடங்குவோம். அதுக்கிடையில நீங்க அந்த விஷயங்களை கொஞ்சம் லிஸ்ட் அவுட் பண்ணி எடுங்க. ஓகேயா? ஐந்து தான் இல்ல, 5க்கு மேல நீங்க என்ன செய்யலாம், லிஸ்ட் அவுட் பண்ணலாம். நான் சொல்றது வழங்குதா? என்ன? ஓகே, அப்ப நீங்க கல்வி உளவியல் ஆசிரியருக்கு ஏன் அவசியம் என்பதற்கான நியாயங்கள் ஒரு 5க்கு மேற்பட்ட விடயங்களை நீங்க கொஞ்சம் நீங்க எங்கேயும் நெற்றில தேடியும் எடுக்கலாம், அல்லது சுயமாகவும் நீங்க என்ன செய்யலாம் சொன்னால் தோக்கலாம். இப்ப 8:11 ஆயிட்டு நாங்க இருக்கோம். 8:20 நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். நீங்க சொல்ல விஷயங்களை சரிதானே? ஓகே.
ஓகே, அப்ப இல்லைங்களா, கல்வி ஆசிரியருக்கு ஏன் அவசியம் நாங்க சொன்னோம் கேட்டோம். நீங்க எல்லாரும் குறைஞ்சது 5 கல்வி சொல்லணும். சார் சொல்லலாமா சார்? ஹலோ சார். ஓகே, நான் பேசுறது வழங்குதா? ஆமா சார், கேக்குது சார். ஓகே, சொல்லுங்க. ஒரு ஆசிரியருக்கு கல்வி உளவியல் ஏன் அவசியம் என்கிறதுக்கான முதலாவது சொல்லுங்க. முதலாவது சார், மாணவர்களின் நடத்தையை புரிந்து கொள்வது. அதாவது எஸ் சார், கல்வி உளவியல் ஆசிரியர்களுக்கு மாணவர்களுக்கு எப்படி பழகிறார்கள் என்பதை புரிந்து கொள்வதற்கு, அதன் நடத்தை பின்புலத்தை உளவியல் கோட்பாடுகளை புரிந்து கொள்வதற்கு இந்த உளவியல் கல்வி முக்கியமாக கருதப்படுது சார். அதே போல எஃபெக்டிவ் டீச்சிங் ஸ்ட்ராட்டஜி, பயன்முறையிலான கற்பித்தல் உத்திகளை கை கொள்வதற்கு இது உதவுகிறது. அதோட சார் மோட்டிவேஷன் டெக்னிக்ஸை பயன்படுத்துவதற்காக, கற்றல் பணிகளில் செயல்முறைகளின் போது மாணவர்கள் வெற்றி பெற சிறந்த வாய்ப்பை வழங்குவதற்காக இது கல்வி உளவியல் கற்றுக்கொள்வது மிக முக்கியமானது. அதோட சார் வளர்ச்சி நிலைகளை அறிந்து கொள்வதற்கான, மாணவர்களுடைய வளர்ச்சி நிலையை அறிந்து கொள்வதற்கும், அதே போல் மதிப்பீடு மற்றும் பகுப்பாய்வு செய்வதற்கும் கல்வி உளவியல் அவசியமாகிறது. அதே போல சிறப்பு தேவையுள்ள மாணவர்களை அடையாளம் கண்டு கொண்டு அவர்களுக்கான கல்வி கற்பதற்கான ஒரு சூழலை, நல்ல ஒரு கற்றல் சூழலை உருவாக்குவதற்கும், அதே போல வகுப்பறையில் உள்ள சவால்கள், வகுப்பறையில் ஏற்படுகிற சவால்களை இனம் கண்டு அதை வெற்றி கொள்வதற்கான ஒரு சூழலை உருவாக்குவதற்கும், தொடர்ச்சியான வளர்ச்சியை உருவாக்குவதற்கும் கல்வி முறையில் உளவியல் மிகவும் அவசியமானது. உளவியல் கல்வி முறை மிகவும் அவசியமானது. ஓகே, வெரி குட், நல்ல கருத்துக்கள். அதே போல நீங்க நீங்க சிறப்பு தேவையுடைய பிள்ளைகள் சொன்னீங்க. அப்படின்னா என்னது சிறப்பு தேவையுடைய பிள்ளைகள்? அதாவது ஸ்பெஷல் நீட்ஸ். ஸ்பெஷல் நீட்ஸ் அதாவது சிறப்பு தேவையுடைய பிள்ளைகள்ங்கிற ஒரு பதத்தை நீங்க பயன்படுத்துறீங்க. அந்த சிறப்பு தேவையுடைய பிள்ளைகள்ங்கிறதா very good. different labels sir. Different labels sir. இந்திய தமிழ்ல பெரும்பாலும் பயன்படுத்துவாங்க. அது விசேட அப்ப இப்படி ஒரு ஆசிரியருக்கு கல்வி உளவியல் அவசியம்ங்கிறதுக்கு பல காரணிகளை நாங்க என்ன செய்யலாமா சொல்லலாம். விஷயத்தையுடைய பிள்ளைகள், சிறப்புடைய பிள்ளைகள். ஓகே, அடுத்தது மாணவர்கள் என்ன கருத்துக்கள் மற்றவர்கள்? சசிகலா இருக்கீங்களா? இருக்கேன் சார். நான் பேசுறது என்ன தெளிவில்லாம இருக்கா? என்னது கேக்குது. மாணவர்களை இனங்காணல், கற்றல் கற்பித்தலை மேற்கொள்ளல், சொல்லுங்க. இந்த கவரேஜ் பாடத்திட்டம், பாடக்குறிப்பு, கற்றற்பேறுகளை எழுதுவதற்கு, மாணவர்களை இனங்காண்பதற்கு, கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளை மேற்கொள்வதற்கு, கற்றல் பிரச்சினைகளை நீக்குவதற்கு, மாணவர்களை மதிப்பிடுவதற்கு,
மாணவர்களது ஆளுமை வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கு. விளங்குதா? சமூகத்திற்கு ஏற்றவாறு மாணவர்களது நடத்தை மாற்றுவதற்கு. சகபாடிகளுடன் நல்ல தொடர்பை ஏற்படுத்துவதற்கு. சகபாடிகளுடன் நடத்தை மாற்றம். அறநெறி சார்ந்து மாணவர்களை வழி நடத்துவதற்கு ஆசிரியருக்கு தேவைப்படுகிறது. அவ்வளவுதான் சார். நிறைய விஷயங்கள். சொல்லுங்க. மாணவர்களோட தனிப்பட்ட சார் மாணவர்களோட தனிப்பட்ட இயல்புகளை அறிந்து கொள்வதற்கு. அடுத்த வகுப்பறை முகாமைத்துவத்தை மேற்கொள்வதற்கு. வேறு ஏதாவது கருத்துக்கள் சொல்லுங்க. மாணவர்களோட விருத்தி மட்டத்துக்கு ஏற்ப பாடத்திட்டத்தை ஒழுங்கமைத்துக் கொள்வதற்கு. மாணவர்களோட விருப்பு வெறுப்புகள் அறிந்து அதற்கேற்ப ஆசிரியர் செயற்படுவதற்கு கல்வி உளவியல் அவசியம். ஆசிரியர் தன்னை பற்றி அறிந்து கொள்வதற்கு. மாணவர்களோட உளநிலையை அறிந்து ஆலோசனைகளை வழங்குவதற்கு. ஓகே, வெரி குட். மிக முக்கியம். ஓகே, நல்ல விஷயம். ஓகே, நிறைய பேர் இருக்கீங்க நீங்க இதுல. சரிதானே? மாணவரின் வழிக்கு செல்வதை தடுப்பதற்கு. சொல்லுங்கம்மா. சொல்லுங்க. மாணவரின் பொருத்தப்பாடற்ற நடத்தைகளை இனங்கண்டு சீர் செய்வதற்கு. மாணவர்களோட தனிப்பட்ட இயல்புகளை அறிவதற்கு. அவர்களின் உளநிலையை அறிந்து ஆலோசனை வழங்குவதற்கு. மாணவரோட விருத்தி மட்டத்திற்கு ஏற்ப பாடங்களை திட்டமிட்டு நடாத்துவதற்கு. மாணவரின் உளம் பற்றி அறிந்து கற்றல் கற்பித்தல் செயல்களை நடத்துவதற்கு. மாணவரின் தனிப்பட்ட இயல்புகளை அறிவதற்கு. சார் அவ்வளவு எழுதியிருக்கேன் சார். மற்றதெல்லாம் சொல்லிட்டாங்க சார். அதே ஓகே ஓகே, நல்ல விஷயம், நல்ல விஷயம். ஓகே, வேற? மாணவர் ஒவ்வொருடைய முதிர்ச்சி மட்டத்துக்கு ஏற்ப கல்வியை வழங்குவதற்கு. ஓகே, வெரி குட். அதாவது அவருடைய என்ன முதிர்ச்சி அல்லது என்ன அவர்களுடைய இயலுமை. ஓகே, வேற? மற்றாக்கள் ஒரு சில விஷயங்களையும் சொல்லிடுமா? இஸ்னா, மாணவர்களின் அடைவு மட்டத்தை மதிப்பீடு செய்வதற்காக. மாணவர்களோட அறிவுத்திறன் மனப்பாங்கு வேறுபாட்டிற்கேற்ப அவர்களை இனங்கண்டு அதற்கேற்ப அவர்களோட கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு. மற்ற மாணவர்களோட வயது அடிப்படையில் உடல் ரீதியான மாற்றங்கள் காணப்படும் பருவநிலை மாற்றங்களை அறிந்து அதற்கேற்ப அவர்களை அணுகி அதன் மூலமான அவங்களுக்கு கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். அதோட மாணவர்கள் இடத்துல இருந்து மறைந்திருக்கக்கூடிய ஆற்றல்களை கொணர்வதற்காகும். அவர்
அவர்கள இலைமறைகாயாக காணப்படக்கூடிய விடயங்களை நாங்க வெளிக்கொணர்வதற்காக மாணவர்களோட தனியால் வேறுபாடுகளை கண்டறிந்து அதற்கேற்ப அவர்களோட கற்றல்ல மேம்படுத்துவதற்காக. ஓகே, வெரி குட். சரிதானே? வேறு யாராவது அடுத்தது சொல்லுங்க. ஊக்கிகளை அறிந்து கொள்வதற்காக. ஆசிரியர் தம்மை பற்றி ஒரு விளக்கத்தை பெற்றுக் கொள்வதற்காக. தம்மை பற்றி ஆசிரியர் என்ன? ஓகே, அது மிக முக்கியம். சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக. மதிப்பீட்டு பணியை வெற்றிகரமாக நிறைவேற்றுவதற்காக. அப்ப ஆலோசனை வழிகாட்டல் தேவைப்படும் சந்தர்ப்பங்களில் அதனை வழங்குவதற்காக. கற்றல் நுட்பங்களை அறிந்து கொள்வதற்காக. மாணவர்களுக்கு ஏற்படும் மனவெழுச்சி பிரச்சனைகளை இனங்கண்டு அதனை வைப்பதற்காக. மாணவர்களோட பல்வேறு திறன்களை அறிந்து அதன் அடிப்படையில் ஓகே ஓகே நானிப்ப ஒரு சின்ன ஒரு காணொளி ஒன்று போறேன். அது உங்களுக்கு தெரியுதாண்டு பாருங்க. இது உங்களுக்கு விளங்குதா? இப்ப தெளிவா இருக்கா? கேக்குது சார். ஆடிக்கு ஒரு தடவை, அமாவாசைக்கு ஒரு தடவை வர்றதுக்கு பள்ளிக்கூடம் என்ன உங்க மாமியார் விடுன்னு நினைச்சியா? சொல்றா.
உடம்பு நல்லதாண்டா இருக்கு. நீ வர்றதுக்கு என்ன கேடு? ஒழுங்கா படிக்க வரல, வழக்க பிச்சு போடுவேன். போய் உட்காரு. சொல்லுங்க. சேரன், சோழன், பாண்டியன். ஓகே, நான் நினைக்கிறேன் இந்த கவரேஜ், இந்த என்னது இந்த மழை மூட்டம் இருக்கிறதால அந்த கவரேஜ் கொஞ்சம் சிக்கலால உங்களுக்கு அந்த வீடியோ தெளிவா விளங்கிக்கா? நான் பேசுற தெளிவா இருக்கா? அந்த வீடியோ தெளிவா விளங்கிக்கா உங்களுக்கு? என்ன இந்த வீடியோ தெளிவா விளங்கிக்கா? விளங்கிச்சு. சவுண்ட்ஸ் கொஞ்சம் பெருசா எங்களுக்கு கிளியரா கேட்கல. இன்னொரு தடவை அதை மீதிய கொஞ்சம் நாம ட்ரை பண்ணி பார்ப்போம். இல்லாட்டி நாங்க அடிக்கடி காய்ச்சல் வரும். அதனால எல்லாரும் எப்பவுமே சத்தான உணவு வகைகளை சாப்பிடணும். புரிஞ்சுதா? மழை மூட்டம்ன்றதால கொஞ்சம் அது சிக்கலா தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அது என்னென்றால் ஒரு பிள்ளை வந்து போறதுக்கு முன்ன இப்ப இது போய் அம்மா பசிக்குதுன்னு சொன்ன உடனே அவட ஒரு வீட்டுக்கு போங்க உங்களுக்கு சொல்றா. அங்க போய் அந்த பிள்ளை பார்க்காரு, அங்க சாப்பாடு அவருக்கு கிடைக்கும். எனவே இடையில ஒரு இடத்த
என்ன காலையில் ஏதோ ஒரு முள்ள என்ன ஒன்று வருது, அப்படி சரிக்கு விடுறாரு. அப்படி அந்த கஷ்டங்களோட ஸ்கூலுக்கு போய் சேர்ந்த உடனே அங்க தலைமை வாத்தியார் அந்த பிள்ளோட உதட்ட பிடிச்சி இழுக்கார். அதாவது நீ இப்படி திண்டி வாரத்துக்கு எப்பயாரும் ஒரு தடவை வாரத்துக்கு இது என்ன மாமியார் வீடா பாடசாலைன்னு சொல்றாரு. அம்மாக்கு சோமிலாட்டி சொல்றாரு. அம்மாக்கு சோமிலாட்டி நீ சோமா தானே இருக்காண்டு அந்த பிள்ளைக்கு ஏசுறாரு. பிறகு அந்த கற்பிக்கின்ற சந்தர்ப்பங்கள்ல எல்லாம் அவன் அந்த பசியால கஷ்டப்படுறான். நல்லா சாப்பிட்டு போட்டு வந்து தூங்குறான். அவருக்கு சோக்கால எறிகிறாரு. திரும்ப கம்பால அடிக்கிற சீன் எல்லாம் அதுல இருக்கு. அப்ப இது ஆசிரியராக இருக்கின்றவர்களுக்கு அல்லது இந்த ஆசிரியர் துறையில இருக்கின்றவர்களுக்கு மிக நல்லதொரு பாடம். ஏனென்றால் இதுல சொல்லுவாங்க கல்வி புலத்துல பெரும்பாலும் ஜோனுக்கு லத்தீன் மொழியை படிப்பிக்கணும் என்றால் எங்களுக்கு லத்தீன் மொழி தெரிவதற்கு முன்னால் ஜோனை தெரியணும் என்று சொல்லுவாங்க. ஜோன் உளநிலை என்ன, ஜோனுடைய பின்புலம் என்னங்கிறதெல்லாம் ஒரு ஆசிரியருக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். அப்ப அந்த அடிப்படையில இங்க அந்த ஆசிரியரை அந்த மாணவரை பற்றி சரியாக புரிந்து கொள்ளாமல் கற்பித்தலை மேற்கொள்வது என்பது எனவே அந்த அடிப்படையில நாங்க ஆசிரியருங்கிற அடிப்படையில ஒரு பிள்ளையை பற்றி சரியாக அறிந்து கொள்வதற்கு இந்த கல்வி உளவியல் மிக அவசியமானதாக இருக்கிறத நாங்க பார்க்கலாம். அந்த அடிப்படையில இந்த கல்வி உளவியல்ல முக்கியத்துவம் நாங்க பார்க்க மாணவர்களிடையே காணப்படுகின்ற தன்மைகளையும் வேறுபாடுகளையும் அறியறதுக்கு இந்த கல்வி உளவியல் என்ன செய்யுமாம் சொன்னால் எங்களுக்கு மாணவர்களிடையே காணப்படுகின்ற வேறுபாடு தன்மைகள் அதுகளை அறியறதுக்கு இந்த கல்வி உளவியல் உதவுறதால அது முக்கியத்துவம் பெறுகிறது என்று சொல்லலாம். இப்ப கல்வி உளவியலின் முக்கியத்துவத்தை குறிப்பிட்டு விளக்குக என்று கேட்டாலும் நாங்க இதை சொல்லலாம். ஆசிரியருக்கு இது அவசியம் என்று சொன்னாலும் மாணவர்களுடைய தன்மைகள் வேறுபாடுகளை அறிவதற்கு இந்த கல்வி உளவியல் உதவுகிறது என்று சொல்லலாம். அதே போல மாணவர்களுடைய தேவையை நிறைவு செய்யும் வண்ணம் கற்பித்தல் முறைகளை தேர்ந்தெடுக்கிறது. இப்ப நாங்க விரிவுரை முறை கற்பித்தல் முறை எடுத்துக்கொண்டால் அது வளர்ந்த மாணவர்களுக்கு தான் மிக பொருத்தமாக இருக்கும். அப்ப செயற்பாட்டு ரீதியான கற்பித்தல் முறைகள் பல இருக்கு. விளையாட்டு முறை அப்படி எல்லாம் இருக்கு. அந்த முறைகள் இந்த பிரைமரி சின்ன லெவலில் இருக்கிற மாணவர்களுக்கு பொருந்தும். எனவே மாணவர்களுடைய அந்த தேவைகளை நிறைவு செய்கின்ற வண்ணம் கற்பித்தல் முறைகளை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இந்த ஆசிரியருக்கு கல்வி உளவியல் உதவுகிறது என்று சொல்லலாம். அதே போல கற்றல் கோட்பாடுகளையும் பல்வேறு கற்றல் வழிமுறைகளையும் அதுல காணப்படுகின்ற நிறைகுறைகள் கற்றல்ல ஏற்படுகின்ற குறைகள் இவைகளை நிறுத்துவதற்கெல்லாம் கற்பிக்கின்ற சந்தர்ப்பத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வதற்கெல்லாம் இந்த கல்வி உளவியல் உதவுகிறது என்று சொல்லலாம். அதே போல மாணவர்களுடைய பொருத்தமற்ற நடத்தைகள், அப்ப உதாரணத்துக்கு அழித்தல் சார் நடத்தை என்று சில பிள்ளைகள்கிட்ட இருக்கும். உளவியல் சார்ந்த பிரச்சனை உள்ள பிள்ளைகள் என்று சில பிள்ளைகள் இருப்பாங்க. அப்ப இப்படியான அந்த பிள்ளைகளுடைய பிரச்சனைகளை இனங்கண்டு அந்த பிரச்சனைகளை நீக்கி ஆளுமை வளர்ச்சிய பிள்ளைகள்கிட்ட ஏற்படுத்துறதுக்கு இந்த கல்வி உளவியல் ஆசிரியருக்கு உதவுகிறது என்று நாங்க சொல்லலாம். அப்படி உதவுறதால அது முக்கியத்துவம் வாய்ந்தது என்று நாங்க சொல்லலாம். இங்க பாருங்க, வகுப்பறை ஒழுங்கை நிலைநாட்டுறது, மாணவர்களது மன நலனை மேம்படுத்துறது, மாணவர்களது பிரச்சனைக்கு தீர்வு காண வழிகாட்டுறது, அறிவுரை பகிர்றது, இவற்றெல்லாவற்றுக்கும் அதாவது கவுன்சிலிங் செய்யறது, இதுகளுக்கெல்லாம் ஆசிரியருக்கு இந்த கல்வி உளவியல் உதவுகிறது என்று சொல்லலாம். அடுத்தது மாணவர்கள் அது நீங்க சொன்னது வளர்ச்சி நிலைக்கேற்பவும் மாணவர்களது கற்றல் போக்குகளுக்கு ஏற்பவும் சமூக தேவைகள்ல மாறுதல்களுக்கு ஏற்பவும் பாட உள்ளடக்கத்தை தேர்ந்தெடுக்கவும் கல்வி உளவியல் ஆசிரியருக்கு உதவுது. அப்ப என்ன பாட உள்ளடக்கம், இந்த மாணவர்களுடைய வயது நிலைக்கு ஏற்ற வகையில என்ன உள்ளடக்கத்தை நாங்கள் இவர்களுக்கு கொடுத்தால் நல்ல என்ற அந்த விடயங்களை எல்லாம் ஆசிரியருக்கு தெளிவுபடுத்துறதுல இந்த கல்வி உளவியல் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அல்லது அது தெளிவுபடுத்துறதால ஆசிரியருக்கு அது பற்றிய அறிவு அவசியம் என்று சொல்லலாம்.
பாருங்க, நீங்க சொன்ன விஷயங்கள் தான். மாணவர்களோட கல்வி அடைவை மதிப்பிட ஆசிரியருக்கு கல்வி உளவியல் பெரிதும் உதவும், அல்லது துணை புரியும். இப்ப மதிப்பீட்டு முறைகள், நீங்க மெஷர்மென்ட் அண்ட் எவலுவேஷன், எஜுகேஷனல் மெஷர்மென்ட் அண்ட் எவலுவேஷன், கல்வி மதிப்பீடும் கணிப்பீடுங்கிற பாடம் வந்து படிச்சுக்கங்கன்னு நீங்க சொல்றீங்க. அப்ப அந்த பாடத்துல பல்வேறு விதமான மதிப்பீட்டு கணிப்பீட்டு முறைமைகளை நீங்க படிக்கிறீங்க. அப்ப அது எந்த வயது பிள்ளைகளுக்கு எது பொருத்தம், அல்லது என்ன பாடத்துக்கு எது பொருத்தம், அல்லது எந்த சூழ்நிலைக்கு எந்த முறைமை பொருத்தம்ங்கிற விஷயங்கள் எல்லாம் தெரிவு செய்தெடுக்கிறதுக்கு இந்த கல்வி உளவியல் ஒரு ஆசிரியருக்கு உதவும் அப்படின்னு நாங்க சொல்லலாம். பாருங்க, அப்போ மாணவர்கள்ல இந்த மனப்பாங்கை செய்யறது, குழு நடத்தை, நீங்க சொன்ன மற்றவர்களோடு, அதே போல ஆளுமை விருத்தி அதை ஏற்படுத்துறது, சரிதானே? இப்படியான இந்த விடயங்களுக்கு இது உதவுகிறது. அதே போல பாட துணை செயல்கள், அது அவற்றை நாங்க செய்யறதுக்கு எந்த துணை செயல்கள் பொருத்தம் என்பதை தெரிவு செய்யறதுக்கும் இந்த கல்வி உளவியல் எங்களுக்கு ஆசிரியருக்கு துணை புரிகிறது என்று சொல்ற. அதே போல நீங்க சொன்ன விஷயம் தான், கற்றல்ல மாணவர்களுக்கு ஊக்கத்தை ஏற்படுத்துற, அதாவது மாணவர்களுடைய கவனத்தை பாடத்தில நிலைநிறுத்தி வைக்கிறது. அதற்கான வழிகள் என்ன ஒரு ஆசிரியர் அறிந்து கொள்வதற்கும் இந்த கல்வி உளவியல் ஆசிரியருக்கு உதவுகிறது, அல்லது ஆசிரியருக்கு அவசியமானது என்று நாங்க என்ன செய்யலாம் சொல்லலாம். அதே மாதிரி இப்ப பொருத்தமான கற்றல் துணைகளை தெரிவு செய்தல். இப்ப அதாவது நாங்க கற்பித்தல் சாதனம் என்று சொல்றாங்க, உண்மையா அதுக்கு இப்ப ஆரம்பத்துல டீச்சிங் எய்ட்ஸ் என்று சொன்னது, பிறகு டீச்சிங் அண்ட் லேர்னிங் எய்ட்ஸ், கற்றல் கற்பித்தல் உபகரணம். இப்ப லேர்னிங் எய்ட்ஸ் சொல்றாங்க. கற்றல் உபகரணம் சொல்றதுதான் மிக பொருத்தம், மாணவர்கள் கற்றுக்கொள்வதற்கு பயன்படுத்துகிற உபகரணம். எனவே பொருத்தமான கற்றல் உபகரணங்களை துணைகளை தெரிவு செய்யறதுக்கு எப்படியான கற்றல் உபகரணங்கள் எந்த வயது மாணவர்களுக்கு பொருத்தம், அல்லது எந்த சூழ்நிலைக்கு எந்த வகையான கற்றல் உபகரணம் பொருத்தம்ங்கிறத தெரிவு செய்யறதுக்கும் இந்த கல்வி உளவியல் ஆசிரியருக்கு உதவுகிறது என்று நாங்க என்ன செய்யலாம் சொல்லலாம். அதே போல பாருங்க, துரிதமாக வளர்ச்சி அடைந்து தனித்துறையாக தன்னை நிலைப்படுத்திக் கொண்டுள்ளதாக இது இந்த கல்வி உளவியல் தன்மைங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதே போல இன்னும் நீங்க சொன்ன சில விஷயங்களை நாங்க இதுல சேர்த்துக் கொள்ளலாம். ஆசிரியர் தன்னை பற்றி அறிந்து கொள்வதற்கு இந்த கல்வி உளவியல் மனிதர்களுடைய பல்வேறு தன்மைகள் என்ன, அந்த தான் இந்த கற்பிக்கின்ற முறைமையும் தான் மாணவர்களோடு நடந்து கொள்கின்ற முறைமைகளும் சரியா என்பதை ஒரு ஆசிரியர் ரியலைஸ் பண்ணுவதற்கு இந்த கல்வி உளவியல் அந்த ஆசிரியருக்கு அவசியம் என்று நாங்க சொல்லலாம். சரிதானே? அப்ப நீங்க சொன்ன மாதிரி மாணவர்களுடைய விசேட தேவைகள், இப்ப வித்தியாசமான உளநிலைகள் இருக்கும், வித்தியாசமான ஏனைய விசேட தேவைகள் இருக்கும். அது பார்வை சார்ந்ததாக, கேள்வி சார்ந்ததாக, அல்லது உடலியல் சார்ந்ததாக, இப்படி, அல்லது ஐக்கியூ, நாங்க அந்த அது சார்ந்த விடயங்களாகவெல்லாம் மாணவர்களை வழிபடுத்துவதற்கு ஆசிரியருக்கு இந்த கல்வி உளவியல் அவசியம் என்று சொல்லலாம். ஓகே, இப்ப ஆசிரியருக்கு கல்வி உளவியல் ஏன் அவசியம் என்பதற்கான நியாயங்கள் 5 குறிப்பிட்டு உதாரணங்களுடன் விளக்க வேண்டினாங்க. கேள்விகள் வந்தால் விடை எழுதலாமா? என்ன எழுதலாம் சார். இப்ப நீங்க நானே எல்லாத்தையும் சொல்றதை விட நீங்க சில விடயங்களை இவ்வளத்தை முன்வைத்தது இன்னும் உங்களுக்கு அது ஒரு பதிவு என்ன செய்வாங்க ஏற்படும். இப்ப 21ஆம் நூற்றாண்டினுடைய ஆசிரியர் வழிபாடும் அதுதான்.
ஆசிரியரே எல்லாவற்றையும் மாணவர்களுக்கு என்ன கற்பித்துக் கொண்டிருக்காமல் மாணவர்கள் கற்றுக்கொள்ளுகின்ற சூழலை ஏற்படுத்துகின்ற ஃபெசிலிட்டேட்டர் என்று சொன்னது வசதி அளிக்கின்ற ஒருவராக ஆசிரியர் இருப்பது இந்த 21ஆம் நூற்றாண்டில் எதிர்பார்க்கப்படும். அப்ப அந்த பணிகள் தான் ஆசிரியர்களால மிக முக்கியமாக மேற்கொள்ளப்படணும் என்பது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. ஓகே, எனவே இப்ப நாங்க கல்வி உளவியல் கல்வி உளவியல் ஒரு துரிதமாக வளர்ச்சி அடைந்து வருகின்ற ஒரு துறை என்று வளர்ச்சி அடைந்து இன்னைக்கு ஒரு தனியான ஒரு துறையாக நிலைத்து நிற்கின்ற ஒரு துறை. இந்த கல்வி பிரச்சனைகளை ஆய்வு செய்வதற்கு இது ஒரு பயன்படுகின்ற ஒரு துறையாக இருக்கு. இதுல குழந்தையினுடைய கல்வி, அதே போல அதுல இருக்கின்ற பிரச்சனைகளை அறிந்து அதுகளை தீர்க்கின்ற முறைகள், அதே போல இப்ப மீத்திறன் கூடிய மாணவர்களுக்கான கல்வி அல்லது ஊனமுற்றோருக்கான கல்வி அல்லது கற்றலை பாதிக்கின்ற காரணிகள், இந்த கல்வியில மதிப்பிடுதல், இந்த கல்வி கோட்பாடுகள் போன்ற இந்த விடயங்கள் தொடர்பாக பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டு அதற்கான ஒரு களமாக இருக்கின்ற ஒரு பாரிய துறையாக இந்த கல்வி உளவியல் துறை இருக்கிறத நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்கு. எனவே இன்றைய எங்களோட செஷன்ல உளவியல் என்றால் என்ன, உளவியல்ல அதுல குறிப்பாக உளவியல் என்றால் என்ன, சரிதானே, கல்வி உளவியல் ஆசிரியருக்கு ஏன் அவசியப்படுகிறது, அது கல்வி உளவியல் எவ்வளவோ முக்கியத்துவம் வாய்ந்தது, அதே மாதிரி கல்வி உளவியல்ல தன்மை என்ன என்கிற விடயங்களை இன்றைய அமர்வுல நாங்க என்ன செய்திருக்கிறோம் சொன்னால் பார்த்திருக்கிறோம். ஓகே, ஏதாவது நீங்க இந்த விடயங்கள்ல இருந்து ஏதாவது கேட்பதாக இருந்தால் நீங்க கேட்க என்ன, ஒரு சத்தமும் இல்லண்டா, எல்லாம் நல்லா விளங்கி இருக்கின்ற ஒரு கருத்தும் இருக்குது, அல்லது அறவே ஒன்றும் விளங்கல் என்ற கருத்தும் இருக்கு. எந்த கருத்தை எடுக்கணும்? என்ன விளங்கி இருக்கு சார். ஓகே, தேங்க்யூ வெரி மச். எனவே இன்னொரு செஷன்ல நாங்க சந்திப்போம். இந்த மழை மூட்டமா இருந்ததால சென்னையில அந்த கவரேஜில் ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ வெரி மச். குட் நைட், சந்திப்போம். Thank you, sir. Good night, sir. Thank you, sir. Good night.